விநாயகரை தினமும் வழிபடுகிறோம். ஆனால் அவரை பற்றிய 5 உண்மைகள் தெரியுமா? தந்தம் ஏன் உடைந்தது? வயிறு ஏன் பெரியது? எலி ஏன் வாகனம்? தும்பிக்கை திசை முக்கியமா? ஏன் முதலில் வழிபடுகிறோம்? இந்த 5 கேள்விகளுக்கு விடை தெரிந்தால் விநாயகரை பார்க்கும் கண்ணே மாறிவிடும். இந்த வீடியோ முழுவதும் பாருங்கள். ஒவ்வொரு சீக்ரெட்டும் உன்னை அதிர்ச்சிப்படுத்தும். விநாயகா, உன் மறைப்பொருட்களை இன்று உலகுக்கு சொல்கிறோம். ஆசிர்வதிக்க வேண்டும். வாருங்கள், தொடங்குவோம். 1. விநாயகரின் ஒரு தந்தம் ஏன் உடைந்திருக்கிறது? விபத்தா? சந்தையா? இல்லை. இதன் உண்மை காரணம் ஒரு தியாகத்தின் கதை. வியாசர் மகாபாரதம் எழுத விரும்பினார். உலகின் மிகப்பெரிய இலக்கியம். 1,00,000க்கும் அதிகமான ஸ்லோகங்கள். நிறுத்தாமல் எழுதுபவர் யாருமில்லை. விநாயகரை கேட்டார். விநாயகர் ஒரே ஒரு நிபந்தனை வைத்தார். நீ ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. வியாசர் சம்மதித்தார். ஆனால் அவரும் ஒரு நிபந்தனை வைத்தார். ஒவ்வொரு வரியையும் புரிந்து கொண்டு எழுத வேண்டும். விநாயகர் சம்மதித்தார். மகாபாரதம் பாதியில் திடீரென விநாயகரின் எழுதும் கருவி உடைந்தது. வியாசர் நிறுத்தினால் எல்லாமே போகும். அந்த நொடியில் விநாயகர் என்ன செய்தார்? தன் சொந்த தந்தத்தை முறித்தார். அந்த தந்தத்தையே கருவியாக பயன்படுத்தி எழுதினார். மகாபாரதம் நிறுத்தாமல் முடிந்தது. உலகின் மிகப்பெரிய இலக்கியம் விநாயகரின் தியாகத்தால் நமக்கு கிடைத்தது. அதனால்தான் இன்றும் ஒரு தந்தம் உடைந்திருக்கிறது. அது தியாகத்தின் அடையாளம். இனி விநாயகரை பார்க்கும்போது அந்த உடைந்த தந்தம் உனக்கு என்ன சொல்கிறது என்று யோசியுங்கள். 2. விநாயகர் வயிறு பெரியது, உணவால் இல்லை. அந்த வயிற்றில் என்ன இருக்கிறது என்று தெரிந்தால் அதிர்ச்சியாகும். குபேரன், செல்வத்தின் தெய்வம், அகந்தை நிறைந்தவன், ஒருநாள் விநாயகரை விருந்துக்கு அழைத்தான். தன் செல்வத்தை காட்ட விரும்பினான். விநாயகர் வந்தார், சாப்பிட்டார். குபேரன் வீட்டிலுள்ள எல்லா உணவும் தீர்ந்தது. இன்னும் பசிக்கிறது என்று சொன்னார். குபேரன் பக்கத்து வீட்டிலிருந்து கொண்டு வந்தான். அதுவும் தீர்ந்தது. ஊரிலேயே இருந்த எல்லாமே தீர்ந்தது. விநாயகர் இன்னும் பசிக்கிறது என்று சொன்னார். குபேரன் நடுங்கினான். சிவனிடம் ஓடினான். சிவன் சொன்னார், ஒரு கணார், ஒரு கைப்பிடி அரிசியை அன்போடு கொடு, அது போதும். குபேரன் அன்போடு கொடுத்தான். விநாயகர் திருப்தியானார். விநாயகரின் வயிறு வெறும் வயிறு இல்லை. அண்டம் முழுவதும் அதில் அடங்கும். எந்த செல்வமும் எந்த அகந்தையும் அவர் முன்னால் சிறியது. அன்போடு கொடுத்த ஒரு கைப்பிடி அரிசி கோடி மதிப்புள்ள விருந்தை விட சக்தி வாய்ந்தது. நீயும் சேர்க்கிற செல்வம் அகந்தையாகிவிட்டால் அது உனக்கு உதவாது. அடக்கமே உண்மையான செல்வம். 3. உலகின் மிகப்பெரிய தெய்வம் மிகச்சிறிய எலியை வாகனமாக கொண்டிருக்கிறார். ஏன்? எலி என்பது வெறும் எலி இல்லை. எலி மனசின் அடையாளம். மனம் எப்படி இருக்கிறது? எங்கும் ஓடுகிறது. சும்மா இருக்காது. எல்லாவற்றையும் கடித்துப் பார்க்கும். ஒரு நொடியும் நிற்காது. இதுதான் மனசின் இயல்பு. விநாயகர் அந்த மனசை வாகனமாக அடக்கியிருக்கிறார். தன் கீழ் வைத்திருக்கிறார். மனசை அடக்கியவனே எல்லா தடைகளையும் நீக்குவான். அதனால் அவரே தடை நீக்குபவர் விநாயகர். இன்றும் உன் வாழ்க்கையில் தடைகள் வருகின்றன என்றால் உன் மனம் கட்டுப்படுகிறதா என்று கேளு. மனம் அலைப்பாய்கிறது, தடை வருகிறது. மனம் நிறுத்தப்படுகிறது, வழி திறக்கிறது. விநாயகரை வழிபடுவது, அவரிடம் மனசை அடக்கும் சக்தி கேட்பது. அதுவே வழிபாட்டின் உண்மை அர்த்தம். 4. உன் வீட்டு விநாயகர் தும்பிக்கை எந்த திசையில் திரும்பியிருக்கிறது? இந்த ஒரு விஷயம் தெரியாவிட்டால் வழிபாடே தவறாகிவிடும். இடது பக்கம் திரும்பியிருந்தால் வாமசுண்டம். சந்திரனின் குளிர்ச்சியான சக்தி. அமைதி, நலம், செல்வம் எல்லாமே தரும். வீட்டிற்கு மிகவும் சரியானவர். தினமும் சாதாரண வழிபாடு போதும். பெரும்பாலான வீடுகளில் இருப்பது இந்த வகைதான். இதுவே சரியானது. வலது பக்கம் திரும்பியிருந்தால் தக்ஷிண சுண்டம். சூரியனின் அதிசக்தி. மும்பை சித்தி விநாயகர் கோவில் இந்த வகை. கோடீஸ்வரர்களே தினமும் வழிபடுகிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்தவர். ஆனால் சரியான முறையில் தினமும் வழிபடாவிட்டால் சக்தி எதிர்மறையாக மாறும். பொதுவாக கோவில்களில் மட்டுமே வைப்பார்கள். உன் வீட்டில் வலது தும்பிக்கை விநாயகர் இருந்தால் இன்றிலிருந்தே தினமும் கட்டாயம் வழிபடுங்கள். இடது தும்பிக்கை இருந்தால் நிம்மதியாக இருங்கள். அவர் காக்கிறார். கமெண்டில் சொல்லுங்கள், உன் வீட்டு விநாயகர் எந்த வகை? 5. விநாயகரை ஏன் எல்லா வழிபாட்டிலும் முதலில் வழிபடுகிறோம்? சிவனுக்கும் முன்பாக, விஷ்ணுவிற்கும் முன்பாக. ஏன்? ஒருமுறை பிரம்மா ஒரு யாகம் செய்தார், விநாயகரை அழைக்காமல். யாகம் தொடங்கியது, எல்லாமே தவறாகிவிட்டது. பிரம்மா புரிந்து கொண்டார். சிவன் அறிவித்தார், இனிமேல் எந்த வழிபாடு தொடங்கினாலும், எந்த புதிய செயல் தொடங்கினாலும் விநாயகரை முதலில் வழிபடும் சரியாக முடியாது. ஏன் விநாயகருக்கு இந்த சிறப்பு? ஏனென்றால் விநாயகர் எல்லா உயிர்களின் தலைவன். கணங்களின் ஈஸ்வரன், கணேஸ்வரர். அனைத்தையும் அறிந்தவர், தடைகளை நீக்குபவர். ஆரம்பத்தில் அவரை வணங்கினால் வழி சுகமாக இருக்கும். இன்றும் நாம் காலையில் எழும்போது விநாயகரை நினைக்கிறோம். புது வேலை தொடங்கும்போது வணங்குகிறோம்.
கோவிலுக்கு போனால் முதலில் விநாயகரை பார்க்கிறோம். இது வெறும் பழக்கமில்லை, 1000 ஆண்டு ஞானம். இந்த 5 உண்மைகளை இப்போது யோசியுங்கள். தந்தம் உடைந்தது தியாகத்தின் அடையாளம். வயிறு பெரியது, அண்டமே அதில் அடங்கும். எலி வாகனம், மனசை அடக்கியவன். தும்பிக்கை திசை, வழிபாட்டின் அறிவியல். முதல் வழிபாடு ஆரம்பத்தின் தெய்வம். விநாயகர் வெறும் தெய்வம் இல்லை, வாழ்க்கை வாழ்வதற்கான முழு தத்துவம். இந்த வீடியோ பிடித்தவர்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் சொல்லுங்கள், எந்த சீக்ரெட் உங்களை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. விநாயகா சரணம்.